வணக்கம். அழகிய ஆலயங்கள். ஒரு சிவ ஆலயம் பற்றின தகவல் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். இந்த கோவில் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான சிவ ஆலயம். இந்த கோவிலை நம்ம நிறைய பேர் நிறைய படங்களில் பார்த்துருப்போம். அந்த படம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவோட முடிவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோவில் பற்றின சுவாரஸ்யமான வரலாறை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் ஆசைப்படுறேன். இந்த சிவ ஆலயம் 1400 வருடங்களுக்கு பழமையான கோவில். இந்த கோவில் அமைந்திருக்க பகுதியில் கடந்து போகிற வணிகர்களுக்கு வரி விதிக்கப்படும். அதுவும் மிளகுங்கிற பொருளுக்கு அதிகப்படியான வரி விதிப்பாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு வணிகர் தான் கொண்டு போன மிளகை பயிறு அப்படின்னு சொல்லி வரி கட்டிட்டு கடந்து போயிருக்கார். விருத்தாசலம் போய் தான் பையில் இருக்கிற பொருட்களை பார்க்கும்போது அத்தனையும் பயிராகவே இருந்ததாம். அதுக்கப்புறம் திரும்பி வந்து இந்த கோவிலில் சிவன்கிட்ட வேண்டி சரியான வரி செலுத்தினதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த பயிர் மிளகாக மாறியிருந்தது. இதுதான் இந்த கோவிலோட வரலாறு. வணிகருக்கு நடந்த அந்த நிகழ்வின் காரணமாக இங்கிருக்கும் சிவனுக்கு பயரணீஸ்வரர், பயிரை மாலையாக அணிவித்த ஈஸ்வரன் அப்படிங்கிற பெயரும் இந்த சிவனுக்கு வழங்கப்படுது. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு அழகான குளம் அமைஞ்சிருக்கும். அந்த குளத்துக்கு பேர் வந்து காண்டீப குளம். அப்படின்னா வில் வடிவில் அமைஞ்சிருக்க குளம். இதுக்கு பக்கத்தில் ஒரு 1000 கால் மண்டபம் இருக்கும். அதுவும் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கும். இந்த கோவில் இப்போ புனரமைப்பு நடந்துட்டுருக்கிறதுனால கோவிலுக்குள்ளே மக்கள் வர்றது குறைவாக இருக்குது. ஆனால் ரொம்பவே அழகான இந்த கோவிலை கண்டிப்பாக நம்ம ஒரு தரம் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பமாக இருந்தது. இங்கே இருக்கிற சிவபெருமான அகஸ்தியர், பிரம்மர், ராமன், ஆங்காரகன், பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் வந்து வணங்கினதா ஒரு ஸ்தல வரலாறும் இந்த கோவிலுக்கு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் நடராஜர் தான் உற்சவ மூர்த்தியாகவும் இருக்கார். நிறைய கோவில்களில் இந்த சிறப்பு இருக்காது. இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்க குளத்துக்குன்னு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. மகாபாரத காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது இந்த பகுதியை கடக்கும்போது தண்ணீர் தாகம் ஏற்படுது. விநாயகரை வேண்டுறாங்க. அப்போது அர்ஜுனன் கிட்ட இருக்க காண்டீப வில்லை வாங்கி இப்பகுதியில் வச்சு தண்ணீர் கொண்டு வந்தார் விநாயகர். அதனால தான் இந்த குளத்துக்கு காண்டீப குளம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வரலாறும் எனக்கு ரொம்பவே அதிசயமும் ஆச்சரியங்களையும் தந்துச்சு. இந்த கோவில் குளத்துக்கு எவ்வளோ தான் பெருமை இருக்கும். இன்னொரு பெருமையும் இந்த கோவில் பற்றி சொல்கிறேன். அதாவது இந்த குளத்தை பற்றி. இந்த குளத்துக்கு அருகில் உட்காந்து அகஸ்தியர் தியானம் செஞ்சிட்ருக்காரு. அப்போது இந்த குளத்தில் இருக்க தவளைகள் எல்லாம் பயங்கரமாக சத்தமிடுது. அந்த சத்தம் அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்துது. அதனால் அந்த குளத்தில் இருக்கிற தவளைகளுக்கு சாபம் கொடுக்குறார். இனி இந்த குளத்தில் இருக்க தவளைகள் கத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றளவும் அந்த சாபத்தின் காரணமாக அந்த குளத்தில் இருக்க தவளைகள் சத்தமிடுறது இல்லை. நாங்களும் போயிருந்தப்போ பார்த்தோம், நிறைய தவளைகள் பார்த்தோம். ஆனால் எதுவுமே சத்தம் இல்லை. நான் என்ன நினச்சேன்னா மழை வரும்போது தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு வரலாறையும் என்கிட்ட சொன்னாங்க. இந்த கோவிலில் பிரதோஷ காலத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் திருமண தடை நீங்கி உடனடியாக திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகம். சிவபெருமானோட கைலாய மலையையும் கங்கையையும் சேர்த்து வலம் வரணும் அப்படின்றது நிறைய பேரோட ஆசையாக இருக்கும். இந்த கோவிலில் வந்து இங்கே இருக்கிற குளத்தையும் கோவிலையும் பௌர்ணமி அன்னைக்கு சுற்றி வந்தோன்னா அந்த புண்ணியம் கிடைக்கும்னு இந்த கோவிலோட வரலாறுல சொல்லப்படுது. இந்த கோவிலில் இப்போ கும்பாபிஷேகத்துக்காக பராமரிப்பு பணி நடக்கிறதுனால கோவில் டைமிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது. காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த கோவிலை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் படத்துலன்னு சொன்னேன். அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 96 படத்தில் விஜய் சேதுபதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோட்டோகிராஃபி சொல்லிக் கொடுப்பார் இல்லையா, இந்த குளத்துக்கரையில் உட்காந்து தான் சொல்லிக் கொடுப்பாரு. அரண்மனை படத்தில் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் கோவில் இருக்க மாதிரி காட்டுவாங்க. அதுவும் இந்த குளமும் இந்த கோவிலும் தான். அதுக்கப்புறம் காளை படத்தில் இந்த கோவில் வரும். சிலம்பாட்டம் படத்துலையும் இந்த கோவில் வரும். நன்றி.